புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்முடைய வங்கக் கடலோரம் எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 250 மீட்டர் தொலைவில் உள்ளது வங்கக் கடலோரம். அந்த கடலோரத்தில் அமர்ந்து கொண்டு சூரிய உதயத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். சில நாட்களில் இந்த கடற்கரை ஓரம் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். இந்த அலைகள் அடிக்கின்ற பொழுது ஓய்வில்லாமல் அலைகள் ஓய்வதில்லை என்பதைப் போல தன்னுடைய வேலையை அது செய்து கொண்டே இருக்கிறது. அலை வரும் மீண்டும் போகும், அலை வரும் மீண்டும் போகும். இதுதான் வாழ்வை தத்துவம். தோல்வியும் வெற்றியும் வரும் போகும். ஆனால் நாம் கடல் போல் விரிந்த உள்ளம் இருக்குமானால் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் வந்து சேராது. இந்த சூரிய உதயத்தை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சி மட்டுமல்ல, கண்ணுக்கு மிகவும் நல்லது. இந்த குளிர்ந்த காற்றோடு அந்த சூரிய வெப்பம் உச்சியிலே தாக்கும். ஆனால் முதலிலே தொடங்குகின்ற பொழுது அந்த பாதிப்பு நமக்கு இருக்கிறாது. அதை பார்த்து வணங்கிவிட்டு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அந்த சூரியத்துக்கு வணக்கம் செலுத்திவிட்டு தினமும் வாழ்க்கையை நாம் தொடங்குகின்ற பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அப்பேற்பட்ட வங்கக் கடலோரம் உதய சூரியன் உதயமாவதை பார்க்கிறோம். மிக அற்புதமாக எழுகின்ற உதயசூரியனை பார்த்து மெய் சிலிர்த்து நிற்கிறேன். அமர்ந்து கொண்டு கடற்கரை மணலிலே அமர்ந்து கொண்டு நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் இதே கடலிலே நம்முடைய விநாயகர் சிலை கரைக்கப்பட்டு இந்த விநாயகர் கரைந்த அந்த அலை, விநாயகரை கரைத்திருக்கிற அந்த அலை அடிக்கின்ற பொழுது நம்முடைய விநாயகப் பெருமான் கடலிலே கரைந்திருக்கிறார். அந்த ஆன்மீகத்தோடும் அலை எப்படி ஒரு பார்க்க நமக்கு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்வும் தரக்கூடிய அந்த அலையை பார்க்கின்ற பொழுதும், உதயமாகிற உதய சூரியனை பார்க்கின்ற பொழுதும் நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியை, ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை நமக்கு தருகின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. அதுதான் கடலை நம் உடம்பும் 75% நீரால் ஆனது, உலகமும் 75% நீரால் ஆனது. அந்த சூரியன் இல்லை என்றால் உலகம் இல்லை. அந்த சூரியன் பார்வை பட்டால்தான் மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் செழித்து விளங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான். அதை ஒரு தெய்வமாகவே நாம் வணங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எல்லா தாவரங்களும் இந்த சூரிய பகவான் இல்லை என்றால் பலன் தராது. அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக காலை பொழுது தொடங்கியது. ஒரு சில தினங்களுக்கு முன்னால் அந்த விநாயகர் கரைக்கின்ற நிகழ்ச்சியும் இதே இடத்தில் நடந்தது. அதையும் இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். எல்லா ஊர்களிலும், கிராமங்களிலும், சிற்றூரிலும், நகரம் எல்லா இடத்திலும் விநாயகர் சிலை. ஒரு சிற்றூரிலே 10 விநாயகர் கொட்டகை அமைத்து அங்கு விநாயகரை வைத்து அந்த ஒளிபெருக்கி மூலம் தினந்தோறும் தமிழ் பாடல்கள் ஒலித்தது. அதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது. அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆணைமுகம் எனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆணை முகனை தொழுதால் நவ கிரகங்கள் மகிழும், நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று இன்னும் ஏராளமான தமிழ் பாடல்கள். அதை கேட்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. விநாயகர்
பாலகங்காதர திலகரால் மும்பையிலே உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஊர்வலம் ஆங்கிலேயரை எதிர்த்து ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு விழாவை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த விநாயகர் இந்த புதுச்சேரி மட்டுமல்ல, தமிழகத்திலும் சில இடங்களில் இப்பொழுது விநாயகர் ஊர்வலம் சிலைகள் இருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஒளிபரப்பிலே சமஸ்கிருதமோ இந்தியோ இல்லை. நான் கூட சில கோயில்கள், பல கோயில் சென்று பேசி, ஒரு சிற்றூரிலே ஒரு விநாயகர் சிலை வைத்திருந்தார்கள். தினந்தோறும் பூஜை செய்தார்கள். அதிலே நான் கலந்து கொண்டு ஒரு சிறிய உரை ஆற்றினேன். குழந்தைகளும் பெரியவர்களும் மகிழ்ந்து கேட்டார்கள். ஒரு எளிமையான கடவுள் விநாயகப் பெருமான். அருகம்பில் வைத்தாலும் பக்தி கொடுப்பார், சக்தி கொடுப்பார், பலன் தருவார். தங்கத்திலே செய்து வைத்தாலும் விநாயகரை வைத்தாலும் பலன் கொடுப்பார். அதே சாணியிலே வைத்து வணங்கினாலும் பலன் கொடுப்பார். சாணியும் சந்தனமும் விபூதியும் மஞ்சிலும் தங்கமும் வெள்ளியும் அவருக்கு பொருட்டல்ல, பக்தர் வணங்கினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னேன். அதேபோல் ஒரு மளிகை பொருள் வாங்குகின்ற போது அந்த சீட்டை எழுதுவார்கள். அதிலே புள்ளியார் சுழி போட்டு எழுதுகிற பழக்கம் இன்னும் ஒன்று. அந்த மளிகை பொருள் வாங்குவதற்கே புள்ளியார் சுழி என்றால் பத்திரங்கள் எழுதுகின்ற பொழுது இன்னும் ஏராளமான அந்த புத்தகம் எழுதுகின்ற போது சில பேர் வழக்கமாக பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்குகிறார்கள். நல்ல காரியத்திற்கும் விநாயகர் இருப்பார். மஞ்சளிலோ சந்தனத்திலோ சாணியிலோ இருப்பார். விநாயகரை வைத்துதான் முதலில் ஆரம்பிப்பார்கள். முதற் தமிழ் கடவுள். அடுத்தது அதற்கு நல்லதற்கு மாறான காரியமாக இருந்தாலும் விநாயகரை வைத்து வழிபாடு செய்வார்கள். இப்படி எல்லா விதமான நம்முடைய திருமூலர் கூட முதலிலே விநாயகப் பெருமானை தான் வணங்கிவிட்டு அந்த எழுதியிருக்கிறார். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தன் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று நம்முடைய திருமூலர் எழுதியிருக்கிறார். இதுதான் கணபதி செட்டி குளம். நான் இருக்கிற எங்கள் ஊர் விநாயகர் ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். இப்பொழுதுதான் இங்கே குடமுழுக்கு நடைபெற்று முதல் வருட விநாயகரை கடலில் கரைப்பதற்காக பூஜை செய்து எடுத்து வருகிறார்கள். அதிலே கலந்து கொண்டு சிறப்பாக இருந்தது அந்த நாள். அதிலே அந்த உழவர்களுக்கு இப்பொழுது மாடுகளை விட டிராக்டர் என்கின்ற வாகனம்தான் இப்பொழுது கிராமத்திலே உலா வருகிறது. அப்பொழுது மாடை கட்டி வண்டி வைத்து சாமி ஊர்வலம் நடக்கும். இப்பொழுது டிராக்டர் ஊர்வலம்தான் சாமி வருகிறார். இந்த விநாயகப் பெருமானை வைத்திருந்து பூஜை செய்து அந்த பூஜையை நிறைவு செய்து இப்பொழுது கடலிலே கரைப்பதற்கு செல்கிறார்கள். அதிலே நானும் பயணித்து கடலிலே சென்றேன். அதை நம்முடைய செல்போன் உப்பங்காத்து அந்த தண்ணீர் பட்டு வீணாகிவிடும் என்று கடலில் உள்ளே என்னால் எடுக்க முடியவில்லை. இருந்தாலும் வெளியிலே நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். உண்மையிலே அப்படி தூக்கி போடாமல் மிக மரியாதை கொடுத்து அந்த மகா கடவுளுக்கு விநாயகப் பெருமகனுக்கு இந்த நிகழ்வு கணபதி செட்டி குளத்தில் நடந்த நிகழ்வு ஒரு நன்றாக இருந்தது. அதை இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். அந்த டிராக்டர் மணலிலே போகாது என்பதற்காக கடற்கரை ஓரம் வண்டியை நிறுத்தி அந்த விநாயகரை எடுத்து சென்று அந்த கடல் அலை அருகிலே வைத்து அங்கு ஒரு சிறப்பு பூஜை செய்து அதன் பிறகு சின்ன சின்ன விநாயகர்கள் எல்லாம் மண்ணால் செய்த விநாயகர்கள் எல்லாம் கடலிலே கரைத்தார்கள். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் இந்த குழந்தைகள் விநாயகரை சுமந்து வருது பாருங்கள். இது ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த விநாயகர் மொத்தமாக சேர்த்து அந்த கடலிலே கரைக்கிறார்கள். இது ஒரு குளத்திலே ஆற்றிலே கரைக்கின்ற போது இந்த களிமண் உள்ளே சென்று தண்ணியை சீக்கிரம் பூமி உரியாத அளவுக்கு தடுப்பு சுவர் போல இந்த மண் இருக்கும் என்று
சில பெரியவர்கள் சொல்கிறார்கள். இருந்தாலும் கடலிலே எங்கள் ஊரிலே கடல் இருக்கின்ற காரணத்தினால் கடலிலே கரைத்தோம். மிக அற்புதமாக இருந்தது. அந்த விநாயகப் பெருமான் குழந்தைகளோடு நிறைய நண்பர்களோடு கடலிலே சேர்ந்து அந்த கடலிலே அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு பெரிய விநாயகரை ஒருவர் சுமந்து கொண்டு அவர் வீட்டிலே வைத்த விநாயகரை வழங்கி கடலிலே போட்டு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு நான் கலந்து தருவேன், கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று பாடிய விநாயகரை வணங்கிவிட்டு இப்பொழுது கடலிலே கரைக்கு செல்கிறார்கள். மிக எல்லா ஊரை விட இது சிறப்பாக இருந்தது. காரணம், இது ரொம்ப பயபக்தியாக வைத்து பூஜை செய்து அதற்கு உண்டான மரியாதை செய்து அதன் பிறகு அதை எப்படி எடுத்து சென்றார்கள் என்பதை இன்னும் ஒரு 2 மணி துளிகளிலே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மணலில் வைத்து பூஜை செய்து அதுக்கு தீபாராதனை காட்டி அதன் பிறகு அதை எடுத்து சென்று அங்கே பாருங்கள் தீபாராதனை நடக்குதா, தீப ஒளி இல்லை, நம்முடைய அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி என்று அந்த ஜோதியை அவர் காட்டி எல்லோரும் விபூதியை இட்டுக்கொண்டு குங்குமம் வைத்து கொண்டு இப்பொழுது இந்த விநாயகரை மிக பயபக்தியாக எடுத்து அந்த கடலுக்கு சென்று கடலிலே சென்று உள்ளே சென்று கொஞ்சம் தூரம் உள்ளே சென்று கரைக்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, சுமந்து கொண்டு வருகிறார்கள் பக்தர்கள் நண்பர்கள். அதை ஒரு படகு மூலம், இப்பொழுது இயந்திர படகு மூலமாக கடலிலே எடுத்து செல்கிற காட்சியை பார்க்கிறோம். அதை பத்திரமாக படகிலே கட்டி இயந்திரத்தை இயக்கி கடலிலே இப்பொழுது இந்த இயந்திர படகு, சிறிய படகு தான் இது, இப்பொழுது கடலுக்கு செல்லுகின்ற காட்சியை நான் நேரடியாக பார்க்கின்ற பொழுது விடியற் காலை 4 மணிக்கு செல்லக்கூடிய படகு இந்த விநாயகருக்காக இன்று மாலையிலே மீண்டும் ஒரு முறை கடலிலே அழைத்து செல்வது விநாயகரை மிக மரியாதையோடு அதை பார்க்கிறோம். அதன் பிறகு என்னால் கடலிலே அந்த போட்டிலே சென்றிருந்தாலும் எடுக்க எனக்கு மனமில்லை. ஏன்னா செல்போன் ஏதாவது பழுதாகிவிடுமோ என்று ஒரு பயம். மிக அற்புதமாக கடலிலே படகு மூலம் நீந்தி செல்கிறார். அங்கே சென்று அந்த கடலிலே அங்கே இருக்கிற நண்பர்கள் எடுத்து கடலிலே பயபக்தியோடு போட்டு அதை கரைத்தார்கள். அதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் சில ஊர்களில் அப்படியே கரையோரம் இருக்கிற இடத்திலே போட்டு விடுகிறார்கள். அது சில சமயம் மீண்டும் மீண்டும் கரைக்கு வருகிறது. இதே போல் ஒரு போட்டு மூலம் படகு மூலம் சென்று கரைத்தால் அது அங்கேயே கரைந்து கடலிலே சேர்ந்து விடும். மிக சிறப்பு வாய்ந்த பார்த்தோம். அடுத்தது பக்கத்து ஊரில் பெரிய காலாப்பட்டு என்ற ஊரில் இங்கும் நம்முடைய விநாயகர் ஊர்வலம் நடந்தது. இங்கும் சென்று கடலிலே கரைத்தார்கள். அதையும் பார்த்தேன். அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன். மிக பிரம்மாண்டமான விநாயகர் மிகவும் கடலிலே வைத்து பூஜை செய்தார்கள். நிறைய பக்கத்து அத்தனை சிலைகளும் ஒன்றாக வைத்து பூஜை செய்தார்கள் அந்த வங்கக்கடல் ஓரத்தில். இதை படகு மூலம் தான் எடுத்து செல்வார்கள் நினைத்தேன். ஆனால் கரையிலே கொஞ்சம் தூரம் நடந்து சென்று கடலிலே கரைத்து விட்டார்கள். அப்பொழுது மண்ணால் செய்கின்ற அந்த விநாயகர் பெருமானை
ஆற்றிலே குளத்திலே கரைக்கின்ற போது அந்த மண்டல் மண் படிந்து தண்ணீர் சுத்தமாகவும் தண்ணீரை வற்ற விடாமல் தடுப்பதற்கு இந்த மண் உதவியாக முன்னெடுக்கிறார்கள். எல்லோரும் இசையை இசைத்து நடனமாடி மிக மகிழ்ச்சியாக விநாயகரை கரையிலே கரைத்தார்கள். நிறைய ஊரிலிருந்து விநாயகரை கரையில் வரிசையாக வைத்து ஒவ்வொன்றாக பூஜை செய்து அதை கரையிலே கரைத்தார்கள். இது ஒரு விழாவாக கொண்டாட்டமாக இப்பொழுது மாறி வருகிறது. அந்த காட்சியை இப்போது பார்க்கிறோம். தீபாராதனை செய்து தீப ஒளி ஏற்றி விநாயகர் பெருமானை கடலிலே கரைத்தார்கள். அந்த காட்சியை பார்க்கிறோம். வரிசையாக ஒவ்வொரு ஊராக வந்து விநாயகரை வைத்து வழிபட்டு நிறைய அன்னைக்கு விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. அதில் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம். சிறியது முதல் பெரியது வரை 10 அடி 15 அடி 20 அடி விநாயகர் ஒன்றாக கரைத்தார்கள். பார்ப்பதற்கு மிக அற்புதமாக இருந்தது. எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய விநாயகரை இந்த ஒரு நொடியிலே கரைத்து விட்டார்களே என்று மனம் நமக்கு வலியை தந்தாலும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் இதுதான் பழக்கம் என்று ஆகிவிட்ட பிறகு அதை நாம் பக்தியாக நினைக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. விநாயகர் பெருமானை மகாபாரதத்தை எழுதி கொடுத்தவர் விநாயகர் பெருமான். அதே போல முருகனுக்கு தம்பிக்கு வள்ளியை திருமணம் செய்வதற்கு உதவி செய்தவர் விநாயகர் பெருமான். இப்பொழுது வங்கக்கடலில் கரைந்து கொண்டிருக்கிறார். அந்த விநாயகர் பெருமானை வணங்குவோம். விநாயகர் அருளை நாம் பெறுவோம். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தும்பிக்கை கடவுள் நமக்கு துணை இருப்பார். அந்த தும்பிக்கை கடவுளை துதிக்க துதிக்க நம் வாழ்விலே ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஒவ்வொரு சிலையாக கரையிலே சென்று கரைக்கின்ற போது அந்த சிலையை உருவாக்கியவர்கள் மகிழ்கிறார்கள். அந்த சிலையை வைத்து வழிபாடு செய்தவர்கள் மகிழ்கிறார்கள். ஒரு விழா என்றால் மகிழ்ச்சி தரக்கூடியது ஒரு விழா. அந்த விழாவை இந்த நாளில் பார்த்து நாமும் மகிழ்ச்சி அடைந்தோம். எல்லோரும் ஞான கடவுள் விநாயகருக்கும் மூளைக்கும் சம்பந்தம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். பிள்ளையார் கொட்டு என்று தலையிலே கொட்டுகின்ற போது ஞானம் அறிவு நமக்கு உண்டாகும் என்று அப்பேற்பட்ட விநாயகரை வங்கக்கடலோரம் கரைக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். தனித்தனியாக அவர் பிரிகின்ற போது நம்மை விட்டு ஒரு ஜீவன் பிரிவதைப் போல நமக்கு தோன்றினாலும் அது மற்றவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது என்று நினைக்கின்ற போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாகத்தான் தெரிகிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கொழுக்கட்டை சுண்டல் வைத்து படைத்து ஒரு வாரம் கழித்து ஒருவருமாக அழைத்து சென்று கடலிலே கரைக்கிறார்களே என்று சில பேர் சொன்னாலும் ஏதோ ஒரு வகையில் இதுவும் ஒரு விழாவாக திருவிழாவாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்படி மாறுகின்ற சமயத்தில் நாம் அதை பார்க்கிறோம். அதை வரவேற்கிறோமோ இல்லையோ, இதுவும் ஒரு விழாவாக நமக்கு காட்சி தருகிறது. நன்றி, வணக்கம்.